இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த நாளில எந்தெந்த காரியத்துக்காக நம்ம கர்த்தர் கடனாளிகளா இருக்கோம்னு பார்க்கும்போது, கர்த்தரை சோத்தரிக்கிறதுக்கு கூட நம்ம கடனாளிகளா இருக்கோம். கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்யறாருல்ல. நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு வேற ஒண்ணுமே கொடுக்க முடியாது. வெள்ளியும் பொண்ணும் ஏதோ பணங்கன்னா இது கூட கேட்குற ஆண்டவர் கிடையாது. இத்த குணம் இது செய்யாது. அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை சோத்தரிக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஏன்னா துதிகளுக்கு மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறது. துதியைத்தான் ரொம்ப விரும்புறாரு. துதியை ரொம்ப விரும்புறதுனால நம்ம துதிக்கணும்னு கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, இந்த தெசலோனிக்கேயர் சபை பற்றி ஒன்று போடுறாங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:3 சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை சோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவரோடு வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. சோத்திரம் பண்றீங்க, அதாவது விசுவாசத்துல பெருகி இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க அன்புல கூட பெருகி இருக்கிறீங்க. அதனால உங்களுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துறேன்னு சொல்றாங்க. சொல்றேன். அது மட்டும் இல்லை, நான் யார் யாரு சோத்தரிக்கணும், எல்லாருமே கர்த்தரை சோத்தரிக்கணும். இந்த சங்கீதம் 115, 17, 18 நம்ம படிக்கும்போது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. பாருங்க, எப்படின்னா இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாரும் உலகத்துல இருந்து எல்லாருமே துதிக்கணும். அது மட்டும் இல்ல, யாரு துதிக்க மாட்டாங்கன்னா மரித்தவங்க, செத்து போனவங்க துதிப்பாங்களா? துதிக்க மாட்டாங்க. அப்போ யார் துதிக்க மாட்டாங்க? இறந்து போனவங்க, செத்து போனவங்க துதிக்க மாட்டாங்க. உயிரோடு எல்லாரும், நம்ம எல்லாரும் கர்த்தரை கண்டிப்பா துதிக்கணும். இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, துதிக்காதவர்கள் மருத்துவர்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம், அடையாளமான ஒப்பானவர்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுது. கர்த்தர் எதுக்காக துதிக்கிறோம் சொன்னா, கர்த்தர் கொடுத்த ஈவுகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். பாருங்க, நமக்கு சுகம் கொடுத்துக்கிறாரா? கர்த்தரை துதிங்க. பலன் கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, ஒரு குடும்பம் கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைங்க கொடுத்திருக்கிறாரு, உணவு உடுக்க தங்க எல்லாமே கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. இந்த ஃபாதர் பாட்டு பாடி பாத்தீங்கன்னா எல்லாமே நன்றி உள்ள பாட்டுங்க தான். இதுதான் எல்லாத்துக்குமே நன்றி செலுத்தணும். கர்த்தர் கொடுக்குற எல்லாத்துக்கும். சிலரையா அது என்ன, எல்லாரும் தான் சாப்பிட்றோம், நம்மளும் சாப்பிட்றோம், எல்லாத்தையும் அப்படி இல்லை. கர்த்தர் பட்டைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு தான் எதிர்பார்க்கறாரு. பாருங்க, அப்போ சொன்ன சுக, பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாவற்றுக்காக கர்த்தர் நம்ம துதிக்கணும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் கொடுத்த காரியத்துக்கு மட்டும் துதிக்கிறது இல்லை, இன்னும் நடக்காத காரியத்துக்கும் சோத்திரம் பண்ணலாம். எப்படி நடந்துதான் சோத்திரம் பண்ணலாம், நடக்காத காரியத்தை எப்படி சோத்திரம் சொல்லுங்க? நமக்கெல்லாம் ரோல் மாடல் யாருன்னா இயேசுதான். அவர் எப்படி சோத்திரம் பண்ணாருன்னா, எப்படி கொடுக்கறதுக்கு முன்னாலே கர்த்தரை சோத்திரம் பண்றாங்க. பாருங்க, 5 அப்பம் 2 மீனை கொண்டாந்து ஒண்ணு மேல 3 நாளா பட்டினியாக்குறாங்க ஜனங்க. எப்படி அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமே, என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. இப்போ போய் 20 பணத்துக்கு எங்க 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாது, இவ்வளவு பேருக்கு சொல்லிட்டாங்க. இல்ல போய் பாருங்க, யாருன்னா எனக்கு தான் பாருங்கன்னா 5 அப்பம் 2 மீன் குழந்தை கையில கொடுத்தாங்க. கையில கொண்டாந்து கொடுத்தாக்கா, அந்த பாருங்க வசனம் சொல்லுதுனாக்கா, அப்பத்தையும் மீனையும் கையில வாங்கி அந்த மீனையும் அப்பத்தையும் என்ன பண்ணாருன்னா, அவரு இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார்கள். சீஷர்கள் பண்டி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். மீண்டும் பண்டு கூட மீந்துருச்சு. அப்போ சோத்திரம் பண்ணி கொடுத்தாரு, அவ்வளவுதான். என்னத்துக்கு சோத்திரம் பண்ணாரு? கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாருன்னு சோத்திரம் பண்ணார். நம்ம சோத்திரம் பண்ணோன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க, நம்ம கர்த்தரை அதிகமா சோத்தரிக்கணும். இன்னொரு வசனம் கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க. இடைவிடாமல் என்ன பண்ணுமா? ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, சோத்திரத்தோடே விழித்திருக்கணும். இரவும் பகலும் கர்த்தரை துதிச்சுதான் பாருங்க.
பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் மாறிடும். பிரச்சனையை பார்த்து கவலைப்படாதீங்க. பிரச்சனையை பார்த்து நீங்கள் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் அப்பத்தையும் மீனை வாங்கி கத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி எவ்வளோ ஆசீர்வாதம் மாற்றிட்டாரு. அப்படி கத்தரை மாற்றிடுவோம். அது மட்டும் இல்லை, பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தினால ஜபத்தினால எல்லா கருத்து கத்தருக்கு சொல்லணும். இதுதான் கத்தர் நம்மத்துல எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது இயேசு ரொம்ப நேசித்த லாசர் இறந்துட்டார். சாவறதுக்கு முன்னாலே அக்கா தங்கச்சியும் சொல்லி அனுப்பிச்சாங்க நியூஸ், வாங்க எங்க தம்பி சிக்காக்குறாருன்னா அவர் வேணும்னே இன்னொரு 2 நாள் தங்கி லேட்டா வந்தார். வந்தா அங்க செத்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. எங்க வச்சிருக்கீங்க லாசர்னா, ஐயோ 4 நாள் ஆயிடுச்சு நாருமே நம்ம அக்கா சொல்றார். உடனே அவர் என்ன பண்ணா, ஒரு ஜெபம் பண்றார். அவர் என்ன ஜெபம் பண்றாரு சொன்னா, அப்பொழுது யோவான் 11:41 அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, 4 நாளாச்சு நாரோன்னா கல்ற திறந்தாங்கிறாங்க. லாசர் வெளியில வரல, உயிரோடு எழும்பல. ஆனாலும் செவி கொடுத்தபடியால் உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ ஏன் அப்படி சொல்றாருன்னா, முன்னாலே கத்தருக்கு நன்றி செலுத்துறாரு. செவி கொடுக்குறது, அதாவது உயிரோடு எழும்புறதுக்கு முன்னாலே கத்தர் நன்றி செய்யறதுனால நமக்கு ஏதாவது ஜெபம் பண்ணி இன்னும் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், நல்ல மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஆண்டவர் சொல்லிட்டேன், கண்டிப்பா இந்த காரியத்தை செய்வாரு, நீ செய்தபடியால் உங்க ஸ்தோத்திரம் சொல்லிதான் பாருங்க, கத்தர்ல அற்புதம் பண்ணுவாரு. இந்த ஸ்தோத்திரத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது. இந்த ஸ்தோத்திரம் பண்ணோன்னு கத்தரு விரும்புறாரு. அது மட்டும் இல்ல, இயேசு என்ன பண்ணாருனாக்கா, மார்க் 14:26 அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஒலிவ மலைக்கு என்னத்துக்கு போறாங்க? ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இயேசு பிடிச்சு சிலுவையில் அறையிட்டு போனாங்க. அவருக்கு என்னென்ன நடப்பது எல்லாமே தெரியும். ஆனாலும் ஸ்தோத்திர பாட்டு பாடிதான் போறாங்க மலை மேல. அப்போ கர்த்தருடைய கஷ்ட நெருக்கல் மத்தியிலும் இயேசு ஸ்தோத்திரம் தான் பண்ணாரு. அதே போல யோபு பற்றி ஒரு பக்தன்கிறாரு. அந்த யோபு பற்றி பார்க்கும்போது அவருக்கு வந்த பாடு இவ்வளவு அவ்வளோ இல்லை. பிசாசு நீங்க எல்லாம் ஆசீர்வாதத்தினால்தான் உங்க துதிக்கிறான், சும்மா அவ துதிக்கிறான், நீங்க ஆசீர்வாதத்தினால துதிக்கிறான்னு சொன்னத நீ போய் என்னன்னா பண்ணிக்க, என்ன பண்ணாலும் அவன் என்ன துதிப்பான்னு சொல்லிட்டு சவால் விட்டார். அப்போ மொத்தம் போய் பிசாசு போய் பிள்ளைங்க எல்லாம் சொத்து ஆஸ்தி எல்லாமே போயிடுச்சு. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, யோபு 1:21 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவ்வளவு பிரச்சனை மத்தியில கர்த்தர் ஸ்தோத்திரித்தான். இப்போ நம்ம பிரச்சனையோ கஷ்டமோ துன்பமோ எல்லாவற்றையும் முதல்ல கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற. அதுல 22 இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் நல்லா சோதிட்டான். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 34:1 யாரு தாவீதுக்கு எழுதின சங்கீதம். அவர் மாமனார் விரட்டி விரட்டி அடிச்சு வந்ததுனால சத்துருடைய கண்ட்ரிக்கு போயிட்டாக்கா, அந்த இடத்துக்கு போயிட்டா அவங்க வரமாட்டான்னு சொல்லி போயிட்டான். அவன் போனாக்கா அவன் விடுற மாதிரி இல்லை அந்த ராஜா. உடனே பைத்தியம் பண்ண மாதிரி அப்படியே சொல்லி விட்டு அப்படியே நின்றுக்கிறான். அதை பார்த்து அந்த ராஜா சொல்றான், என்ன எங்களுக்கு பைத்தியக்காரன் இந்த தேசத்துல குறைவாக்குறாங்க, இவனை வேறையா இட்னாதீங்கன்றோடு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ எவ்வளவு அவமானம் பாருங்க. ஒரு ராஜா லெவல்ல இருக்கிறவன், பெரிய ஆளு, அவன் உலகமெல்லாம் புகழ்ந்த ஆளு. ஒரு ராஜா அவ்வளவு கேவலமா பேசினா நம்மளுக்குன்னா எப்படி ஒரு துக்கமாயிடும்ல. இந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டாங்களேன்னு சொன்னப்போ அப்போ எழுதின சங்கீதம் 34 சங்கீதம் அருமையான சங்கீதம். அது முதல் வசனமே சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்தையும் சோத்தரிப்பேன், அவன் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். அப்போ கர்த்தரை எக்காலத்துல கர்த்தரை சோத்தரிக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நடந்தாலும் நடக்கும், எப்பவுமே சோதனை பண்ணி பாருங்க, கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது மட்டும் கேரண்டி. அதனால எப்படின்னு சொல்லாதீங்க, நம்புங்க, செய்யுங்க, கர்த்தர் கண்டிப்பா செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, கர்த்தரை நீங்க துதிச்சிங்கனாக்கா
கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்க பக்தி விருத்தி அடை பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, உங்க கிருபை பெருக பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தயவு கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, விசுவாசத்துல வளருவாரு, தைரியம் கொடுப்பாரு. எல்லா ஆசீர்வாதமும் வரும் எப்போ ஸ்தோத்தரிக்கும் போது. அதனால நம்ம ஸ்தோத்தரிக்கலன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? ஸ்தோத்தரிக்காது போனா முறுமுறுப்பு வரும். கர்த்தர் கொடுத்த காரியத்துக்கெல்லாம் நீங்க ஸ்தோத்தரிக்க பார்த்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஸ்தோத்தரிக்கலனாக்கா என்ன கொடுத்துட்டாங்க, என்ன செய்யிட்டார் ஆண்டவர், என்ன அப்படி முறுமுறுப்பு வந்தாக்கா நம்மளுக்கு அது சாபமா மாறிடும். அதனால எல்லா நேரத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரே நம்ம ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம் செய்தலே தகும்னு வசனம் சொல்லுது. அதனால எல்லா நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்க கஷ்டமெல்லாம் மாறும், உங்க வேதனை எல்லாம் மாறும், பிரச்சனை எல்லாம் மாறும். கர்த்தர் கிருபை மேல கிருபை கொடுப்பார். உங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற சூழ்நிலையில இதுக்காக ஸ்தோத்திரம், நீங்க செய்ததுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு முன்னாலே ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசு போல கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை செய்தான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா. நாங்கள் சோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலை எல்லா நேரத்திலையும் அந்த இயேசுவை போல எல்லாவற்றையும் துதித்து சோத்தரித்து ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி சோத்திரத்தின் மத்தியில தான் நீங்க வாசம் பண்றீங்கப்பா. நாங்கள் துதிக்காமல் போனா முறுமுறுப்பு தான் வரோம்ப்பா. வாழ்க்கையில நான் முறுமுறுக்காதபடி எல்லாவற்றுக்காலும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் ஆண்டவரே துதிக்க சோத்தரிக்க நாங்கள் கடனாளிகளா இருக்கிறோம்ப்பா. துதிக்க நீங்க உதவி செய்யுங்க, துதித்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே இந்த செய்ய நீங்க உதவி செய்யுங்கப்பா. இப்படி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரோடு நெருங்கி வாழும்போது உண்மையாவே உங்க போல நாங்க மாறி எல்லா காரியத்துக்கும் துதிக்க ஆரம்பிச்சிடுவோம்ப்பா. அப்படி துதிக்கும் போது கண்டிப்பா என் காரியங்கள் எல்லாம் அற்புதமா நடத்துவீங்கப்பா. இந்த நேரத்துல எந்த கஷ்டத்துல, எந்த துன்பத்துல, எந்த பிரச்சனையில மக்கள் இருந்தாலும் இது கேட்கிறவர்களும் விசுவாசித்து நம்ம துதிக்கும் போது அவனுக்கு உடனடியா அற்புதம் செய்யுங்க. நாம் தம்மைப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.